வெல்கம் டு திருமூர்த்தி வாட்டர் ஃபால்ஸ். இன்னைக்கு கூட பாருங்க ட்ரோல தாங்க முடியலையே. எதுக்கு வரீங்க இவங்கலாம்? எதுக்கு வராங்க இவங்கலாம்? என்ன ஒரு இதா இருக்காங்க? நல்லபடியா நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். நம்ம மனோஜ் ப்ரோ ஜட்டி போடாதனால அவரால் குளிக்க முடியல. இவர் என்ன நினைச்சிட்டு வந்திருக்காரு, பைப்பு திறந்து விட்டா தண்ணி வரணுன்ற மாதிரி நினைச்சிட்டு குளிக்காம டாப்ல. நான் வீட்லயும் ஒரு குளியல், இங்கேயும் ஒரு குளியல். பல்லு வளர்க்குனீங்களா காலையில? டிப்ரெஷன்ல வந்திருக்கோம்னா இங்க வந்திருக்கிறீங்க ஃபுல்லா டிப்ரெஷன்ல வரல, ட்ரிங்க்ஸ்ல வந்திருக்காங்க. ஃபுல்லா தண்ணியா போட்டு கப் அடிக்குது. வாரத்துல ஒரு நாள் வந்து நேச்சுரல் அட்டாச் ஆகலான்னு பார்த்தா இவங்க கூட நேச்சுரல் அட்டாச் ஆகிறதுக்கு இத்தனை பேர் வந்திருக்காரு லட்சக்கணக்கு. ஒரு கூட்டம் இல்லாம நம்ம வாடி நிம்மதியா குளிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட்டுக்கு போறப்ப வந்திருக்கானுங்க. எல்லாம் கட்டத்துல இருந்து மீன் மார்க்கெட் மாதிரி இருக்கு, அருவி மாதிரி இல்ல, மீன் மார்க்கெட் மாதிரி கச்ச 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 கச்சன்னு இருக்குது. லா 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 லா. ஸோ வந்ததுக்கு ஒரு வழியாக ஒரு கஷ்டப்பட்டு ஒரு குளியலை போட்டாச்சு. நான் மட்டும்தான் குளித்தேன், மனோஜ் ப்ரோ குளிக்கலை. ஆனால் நான் நினச்சி வந்தது வேறு, நிம்மதியாக குளிக்கலாம். அங்கே தான் நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க. ஏன்னா இங்கே வந்து நம்மளை அதோட ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. ஒரு டிப்ரெஷனில் நம்ம வந்து அப்புறம் ட்ரிங்க்ஸில் வர்றாங்க. ஆனால் இந்நேரத்தில் நான் குளிக்கும்போது கரெக்டாக டைம் ஒரு 10:15 இருக்கும். அந்நேரத்துக்கு ஒயின் ஷாப்புன்னு திறந்துருக்காது. எங்கேருந்தே பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு தெரியல. இல்லை பிளாக்ல எதுவும் வாங்கினாங்களா, இல்லை நைட்டே வாங்கி வச்சுட்டு வர்றவன் போல சரக்கை போட்டு தான் வர்றான். பக்கத்தில் நிற்க முடியல, அந்தளவுக்கு நாத்தம். அதுவும் மட்டமான சரக்கு அடிச்சிருப்பாங்க போல, ரொம்ப குப்பு 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 குப்புன்னு தூக்குது. இன்னும் இப்போ நான் நல்ல என்கிட்ட இறங்கி வந்துட்டோம். இனிமேல் தான் நீ கூட்டமே போதுங்க. நீ இந்த சடங்கை பூரா போய் குளித்து என்னைக்கு வந்து சாமி முல்லான்னு போனால் 1 கிலோமீட்டர் பக்கம் லைன் நிற்குது. அதனால் மேலும் மேலும் டிப்ரெஷன் தான் ஆகுது. வந்ததுக்கு இந்த கலாக்கா வாங்கினோம். இந்த கலாக்கா பார்த்தா தான் நான் ஸ்கூல் படிக்கும்போது வாங்கி சாப்பிட்ருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேர் நீங்கள் அந்த கலாக்கா வாங்கி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். கலாக்கானா ஒரு சிலருக்கு தெரியவே தெரியாது. இந்த 2K கிட்ஸ்க்குலாம் அது ஓரளவுக்கு தான் தெரியும், பாதி பற்றி தெரியாது. ஸோ இதெல்லாம் 90ஸ்க்கே நிறைய பேருக்கு இந்த கலாக்கா பிடிக்காது. ஏன்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா இது கொஞ்சம் கசப்பு தன்மையோடு இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த மிளகாப்பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, அந்த ஒரு கலாக்கா வாங்கினேன். இதோட இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. அந்த ஸ்பெஷல் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஆடிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க. ஸோ இது நிறைய இடத்துல கிடைக்குது. ஸோ இருந்தாலும் அந்த ஒரு சிலருக்குலாம் இது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஐட்டம். அது இல்லை இலந்தக்காய். ஸோ உங்களில் எத்தனை பேர் இலந்தக்காய் ஃபேவரெட்டு? ஆனால் நான் ஸ்கூல் படிக்கும்போது அதிகமாக இதெல்லாம் சாப்பிட்டதில்லை. இலந்தக்காய் எனக்கு பிடிக்காது. எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது இந்த கொடிக்காய், இந்த கிழக்காய், அப்புறம் இந்த மாதிரி ஐட்டம் தான் பிடிக்கும். இந்த இலந்த பழம்லாம் நான் அதிகமாக சாப்பிட்டதில்லை. இலந்தக்கான்னு சொல்ல மாட்டாங்க, இலந்த பழம் தான் சொல்லுவான். ஸோ இப்போ ஒரு மெமரிக்காக இது வாங்கி சாப்பிட்டேன். இப்போ நல்லா தான் இருக்குது. இப்போ எது நம்ம என்ன மலைவாழ் ஃபுட்டாது திருப்பூரில் கிடைக்காதா? திருப்பூர்ல எல்லாம் கிடைக்குங்க. அது ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நிறைய அந்த எனக்கு இந்த இலந்த பழத்தை பார்க்கும்போது என் ஃப்ரெண்டு கார்த்தின்னு ஒருத்தன் ஸ்கூல் படிக்கும்போது ஊரில் 50 காசு வச்சுருந்தான். அப்போ அப்பளம் வாங்கினோம்னா 4 என்னமோ கொடுப்பாங்க. ஆனால் இருந்தது 6-7 பேர் இருந்தான். ஸோ அதனால் அந்த 50 காசை வச்சு இப்போ இது 10 ரூபா சம்திங் என்னமோ வந்தது. அப்போ இதை விட கொஞ்சோண்டு தான் கம்மியாக இருக்கும். அது 1 ரூபா. அவன் 50 காசு வச்சுருந்தான்.
இன்னொரு 50 காசு அந்த வெளியில் அந்த கடைக்கார பாட்டிக்கிட்ட கடன் சொல்லி வாங்கி நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டது ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல என் நண்பன் ஒருத்தன் ஃப்ரெண்டு கார்த்தி, நான் அவனை அந்த இந்த இந்த இழந்த பழத்தை சாப்பிடும்போது எனக்கு அவனோட ஞாபகம் தான் வருது. ஸோ